ஸ்வெட்டர்ப்பா, என் கையால நானே பின்னது. உங்ககிட்ட இல்லாததை நான் ஒன்னும் புதுசா கொடுத்துடல, இருந்தாலும் இதுல என் அன்பு இருக்கு. நீ போ பாபி, போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. இவங்களுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சுன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் இவங்கள நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அதுக்காகத்தான் சொல்றேன். நீ ஒன்றை பார்த்துக்கிட்டா தானே அதுக்கப்புறம் இவங்கள பார்த்துக்க முடியும். ஆ, போப்பா, போய் கொஞ்ச நேரம் தூங்கு. இல்லை பாட்டி, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரளாண்டிக்கு நினைவு திரும்பணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட இவங்க கண்ணு முழிக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம் பாட்டி. அதான் இவங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் இவங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் இவங்க பக்கத்துலேயே இருந்தால் தான் எனக்கு சில விஷயங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு நம்புறேன். எனக்கு புரியுது பாபி. இவகிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குப்பா. சரளா கண்ணை திறந்ததும் யாரு கிட்னாப் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கன்னு நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுக்கு இது நேரம் கிடையாது. நீ இப்படி தூங்காம உன்னையே வருத்திக்கிட்டு இவ கூடவே இருக்கிறதுனால இவளுக்கு உடனே நனவு திரும்பிட போதா என்ன? இந்த பாட்டி சொன்னா நீ கேப்ப இல்ல? போப்பா, போய் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்பா. இல்லை பாட்டி, எனக்கு தெரிய வேண்டியது அது மட்டும் இல்லை. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி மயக்கமாகறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது பாட்டி. அப்படி என்ன பண்ணா? பாட்டி, அவங்க பிரக்யாவோட கையை பிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியணும். அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். நான் பிரக்யாவோட சேர்ந்து வாழணும்னு அவங்க நினைச்சிருக்கணும். நான் என் வாழ்க்கை முழுக்க அவளை கைவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா பாட்டி, இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா அவங்க ஏன் அப்படி நினைக்க போறாங்க? பிரக்யா என்னெல்லாம் பண்ணான்னு அவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய்,
அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.